வேதா நினைப்பாவே இருக்குமா. அவ எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு எதுவுமே தெரியல. அவன் நினைப்ப ஒதுக்கி வச்சுட்டு என்னால எப்படிம்மா சாப்பிட முடியும்? புரியுது மாமா. உங்க வயசுல இருக்கிறவங்க இப்படி சாப்பிடாம இருக்கக்கூடாது. பிபி மாத்திரை வேற எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இருக்கிற நிலைமைக்கு நீங்க மாத்திரை எடுத்துதான் ஆகணும். மாத்திரை எடுத்துக்கணும்னா நீங்க கொஞ்சமாவது சாப்பிட்டு தான் ஆகணும். வாங்க மாமா. வேணாண்டா, யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. டேய் சுந்தர், உன் அக்கா ஏன்டா அப்படி பண்றா? அவ ஏதோ கோவன்னு வீட்டை விட்டு போயிட்டா. அவளை காணும்னு நம்ம எல்லாம் பதறி போய் துடிப்போன்னு அவளுக்கு தெரியாதா? ஒரு வேகத்துல அவ கிளம்பி போயிட்டாலும் நம்மளை பத்தி யோசிக்க வேண்டாமா? நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்லடா. எங்கேயோ பத்திரமா இருக்கான்னு நாமளும் நிம்மதியா இருந்திருப்போம். அது கூட அவளுக்கு தோணாம ஏண்டா போச்சு? டேய், அருண் தானடா தப்பு பண்ணா. அவனுக்கு தண்டனை கொடுத்தா கூட பரவாயில்ல. நம்ம எல்லாம் என்னடா பாவம் பண்ணோம்? நம்ம எல்லாரும் ஏண்டா அவ தண்டிக்கணும்? ஏன் தவிக்க விடணும்? நீங்களாவது பரவாயில்ல, எப்படியாவது சமாளிச்சிருவீங்க. அவ இல்லாம நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ 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 அண்ணா, என்ன பத்தி அவ கொஞ்சம் கூட நினைக்கலையடா. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் வாழ்க்கை எப்படியோ போச்சு. கல்யாணம் முடிஞ்சதும் எனக்கு எல்லாமே உன் அக்கா தானடா. என் வாழ்க்கைக்கும் இந்த குடும்பத்துக்கும் அவதான் முழுசா பொறுப்பை ஏத்துக்கிட்டா. 4 பிள்ளைங்க பெத்ததை தவிர நான் வேதாக்காக என்னடா செஞ்சேன்? நம்ம குடும்பத்துக்காக நான் வேற எதையுமே சம்பாதிச்சு கொடுக்கல. அந்த தொழில் பண்றேன், இந்த தொழில் பண்றேன்னு இருக்கிற காசை எல்லாம் அழிச்சேன். எனக்கு எந்த டென்ஷனுமே கொடுக்காம எல்லாத்தையும் அவதானடா பாத்துக்கிட்டா. இப்ப வரைக்கும் இந்த குடும்பத்தை அவதானடா தாங்கிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு காலமா அவ நிழல்ல இருந்து நான் பழகிட்டேன். திடீர்னு அவ என் பக்கத்துல இல்லைன்னா எனக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குதுடா. எனக்கு கை ஒடிஞ்ச மாதிரி இருக்குடா. ஐயோ அண்ணா அழாதீங்கண்ணா. நீங்க தான் எங்க எல்லாருக்கும் தைரியம் சொல்லணும். நீங்களே இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படின்னா? என்னால முடியலையே சிம்ரன். வேதா இல்லாத ரத்னம் ஒரு பொணத்துக்கு சமம். என்னையே என்னால தேத்திக்க முடியல. நான் வேற யாருக்கு தைரியமா ஆறுதலும் சொல்லுவேன்? வேதா திரும்பி வந்தாதான் எனக்கு உயிர் வரும்மா. இல்லைன்னா நானும் ஏதாவது அந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பா. உங்களை மாதிரிதான் அம்மாவும். நீங்க இல்லாம இந்த குடும்பம் இல்லாம உங்களால இருக்க முடியாதுப்பா. அவங்க கண்டிப்பா திரும்ப வந்துருவாங்கப்பா. நீங்க தைரியமா இருங்கப்பா. எப்படிமா தைரியமா இருக்கிறது? நாமளும் எல்லா இடமும் தேடிட்டோம், போலீஸுக்கும் சொல்லிட்டோம். இதுவரையில அம்மாவை பத்தி எதுவுமே தெரியலையம்மா. மாமா, அக்கா இங்க எங்கேயோ தான் இருப்பாங்க. நாம தேடி கண்டுபிடிச்சிடலாம். இத சொல்லிதான் நானும் என் மனசை தேத்திக்க பாக்குறேன். ஆனா முடியலையேடா. மாமா, நீங்க முதல்ல உள்ள வாங்க. உள்ள போல வாங்க. அக்கா வந்துருவாங்க. வாங்க வாங்கண்ணா. வருத்தப்படாதீங்க மாமா. என்னாச்சுங்க? படுக்காம இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? மனசு சரியில்லம்மா. ரஞ்சிதாவோட வாழ்க்கையை நினைச்சா என்னால் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா தூங்க முடியலம்மா. அதான் அந்த கேஸ்ல இருந்து அருண் வெளியே வந்துட்டார்ல, அப்புறம் என்னங்க பிரச்சனை அவளுக்கு?
கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டா மட்டும் போதுமாமா. அருண் வீட்டில் உண்மையை சொல்லணும். அவங்க 2 பேரையும் அந்த ஃபேமிலி ஏத்துக்கணும். அருணும் ரஞ்சிதாவும் சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கணுமா. அதெல்லாம் கண்டிப்பா நடக்குங்க. அப்படிதாம்மா நானும் நம்பிட்டு இருந்தேன். அவங்க சந்தோஷமா வாழ்ற நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்றது எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. ஏங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? உன் போன் அந்த டேபிள் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. போ, போய் எடுத்துட்டு வா, போ.